ஒரு மன்னர் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிற போது வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுறவங்க இந்த நீங்களும் போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு அந்த காலத்தில் பாக்கு வெட்டுறதுக்குன்னு ஒரு பாக்கு வெட்டின்னு ஒரு இயந்திரம் இருந்துச்சா இல்லையா? வீட்டில் நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு, எங்கள் அப்பத்தாலாம் வச்சுருந்தா. அந்த பாக்கு வெட்டி எடுத்து பாக்க வெட்டுற போது விரல் வெட்டிப்பட்டு போச்சு. மன்னருக்கு விரல் துண்டாடி போச்சு. விரல் துண்டாடினோடனே வலிக்காதா, எவ்வளோ வேதனையாக இருக்கும், ரத்தம் கொட்டுது, துடிச்சு போனார். அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் வந்து விசாரிக்கிறா, நல்லா விசாரிக்க. அன்னைக்குன்னு பார்த்து மந்திரி முத நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மந்திரிக்கு தெரியாது. இப்போ மந்திரிக்கும் தகவல் போயிடுச்சு, மன்னருக்கு விரல் துண்டாடிடுச்சு, பாக்கு வெட்டி அப்படின்னு தகவல் தெரியுது. ஆனாலும் மந்திரி வரல. ஒரு நாள் கழிச்சு மறுநாள் வந்தார் மந்திரி. மந்திரி வந்தோடனே மன்னரை போய் பார்த்து, மன்னா உங்களுக்கு விரல் போயிடுச்சாமே, நல்லா இருக்கீங்களா, சரியாயிடுச்சான்னு கேட்கணும்ல. ஆமாம், கேட்கல. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இப்படி தெரிஞ்சார். இப்போ ஆள் விட்டு கூப்பிட்டு மன்னர் இந்த மந்திரியை வர சொல்லு, என்ன கண்டு காணாமல் திறான், எனக்கு விரலே போச்சு, ஒரு வார்த்தையோட கேட்காம திறானே அப்படின்னு கூப்பிட்டு கேட்க சொன்னால், ஏயா மந்திரி எனக்கு விரல் போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏயா ஒரு நலம் கூட விசாரிக்காமல் ஏன் போச்சு எப்படி போச்சுன்னு கூட கேட்காம தெரிய என்னென்ன, எல்லாம் நன்மைக்கு மன்னான்னார். வேண்டா, எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நல்லதா தெரியுதா? எல்லாம் நன்மைக்கா உனக்கு தெரியுது? காவலரே மந்திரியை கொடுத்து 6 மாதம் சிறையில் அடைங்கன்ட்டார். மந்திரிக்கு 6 மாதம் சிறை தண்டனை. சிறை தண்டனை சொன்னோடனே அப்பவும் சும்மா போகலை, மன்னா அதுவும் நன்மைக்கேன்ட்டு போனார். விரல் போனது நன்மைக்குன்னாரு, மந்திரி சிறையில் அடைக்கப்பட்டது அதுவும் நன்மைக்குன்னு போய் சிறையில் அடைப்பட்டாச்சு. இப்போ 2 நாள் கழித்து மன்னர் வேட்டைக்கு போகலான்னு மந்திரி தான் சிறையில் அடைச்சாச்சே. படை பரிவாரத்தோடு காட்டுக்குள்ளே போகிறாரு. போகிற போது அங்கே பெரிய விலங்குகள் வந்தது, அடித்தாங்க, வேட்டையாடினாங்க. பெரிய மிருகத்தை பார்த்து எல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னரும் பயந்து போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த காட்டுவாசிகள்னு சொல்கிறவங்க வந்து மொத்தமாக வந்து மன்னரை தூக்கிட்டு போயிட்டாங்க. மன்னரை தூக்கிட்டு போனால் அங்கே ஒரு தேவதை, வன தேவதை, அதுக்கு திருவிழா, நரபலி கொடுக்குற வழக்கம். நமக்கு நரபலிக்கு ஆள் கிடச்சி போச்சு, வெட்டுறான்னு முடிவு பண்ணி தலையில் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிற நேரம் பார்த்தா கையில் ஒரு விரலில் பாதி இல்லை. பாதி விரல்னா ஒச்சம்ல, ஒச்சமான மனிதனை வெட்டக்கூடாது, நம்ம சாமி ஏற்றுக்காது, விரட்டி கொடுங்கன்னு விரட்டிட்டாங்க. இப்போ மன்னர் அரண்மனைக்கு வந்துட்டார். இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எல்லாம் நன்மைக்குன்னு நம்மளை விட்டுட்டாங்க விரல் இல்லாதனால. அது சரி, அது நன்மை தான். ஆனால் மந்திரி சிறைச்சாலைக்கு போகிற போது நன்மைக்குன்னு சொல்லிட்டு போனானே. முதல்ல சிறையில் இருந்த மந்திரியை வர சொன்னார். மந்திரி வந்தோடனே கேட்குறாரு, ஏயா நீ எனக்கு விரல் போனது நன்மைக்குன்னு சொன்னால் அது நன்மை தான். நான் உன்னைய விட்டுட்டு காட்டுக்கு போனேன், என்னை பிடிச்சிட்டு போனவங்க ஒச்சமாக இருக்கிறதுனால என்னை தப்பிக்க விட்டாங்க, அதனால் அது நன்மை எனக்கு. இப்போ நீ சிறைச்சாலைக்கு போனியா, அதுவும் நன்மைக்குன்னு சொன்னியே, எதுக்குன்னு கேட்டார். என்ன பண்ணா இது கூட தெரியாது உங்களுக்கு, நான் உங்கள் கூடவே இருந்தேன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். உங்களை பிடிச்சிட்டு போனவங்க எல்லோரும் மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், உங்கள் கூடவே இருந்திருப்பேன். என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 2 பேர் தலையிலையும் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிறது உங்களை விட்டுருப்பாங்க. எனக்கு ஒச்சம் இல்லை, அதுக்கு பதிலாக என்னையே போட்டிருப்பாங்களே, அப்போ நான் உள்ளே இருந்தது நன்மை தானேன்னாரு. சில நேரங்களில் கெட்டது நல்லதாக நடக்கும், நல்லதும் கெட்டதாக நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, நம்ம கொடுக்குற விஷயத்தை பொறுத்து இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தா 4 திருப்பி கொடுக்கும். அதான் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. அதனால் எதை இழைக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மனித சமூகம் பண்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்றை வைப்பார். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, என் நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் அறிவினாலே, நான் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில்
நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பே நினைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இது கையளவே ஆனாலும் மயங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே. எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாத யாத்திரை பாதி யாத்திரையில் முடிஞ்சு போயிடுது. சில நேரத்தில் முழுமையாக போய் திரும்பி நடந்து வந்ததுன்னா சரியாக இருக்கும். போகையில் நடக்கிறது, வரையில் பேருந்தில் வந்துடுறான். இருந்தாலும் பழனி ஆண்டவன் 12 கையில அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமவான் என்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூறும் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனல் உலக உய என்று கச்சியை பச்சி வாச்சாரியார் பாடுறார். என்ன அர்த்தம்? கரங்கள் 12 கொண்டு 2 கையால் கொடுத்தா 10 12 கரங்களாலே இறைவன் நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். வள்ளல் பெருந்தகை முருகப்பெருமான். அந்த முருகனுக்கான நிகழ்வு வேள்விமலை சாரல். இங்கே முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இங்கே குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் குறிப்பெருங்கி நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனை மரம் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது. சபையில் ஒரு கடிதத்தை வாசிக்க தெரியாதவன் என்ன அர்த்தம்? கண்ணிருந்தும் குருடுங்கிறாங்க. கண் இருக்குது எல்லாருக்கும், படிக்க தெரியலனா கண் பார்வையற்றவன் ஒரு அர்த்தம் இருக்குது. படிக்க தெரியலனா அது அறியாமை தானே. அந்த அறியாமையை போக்குறதுக்கு கல்வி செல்வம் மிக நிலையானது. ஆனால் கல்விக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது வேற இது வேற. அதனால் தனித்திறன் ஆற்றல் தான் மக்களை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி ஆக பாரணைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய்மானவ சாமி. வாசற்படைந்து கிடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். உருக்கமுடன் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பிலை வாழ்ந்த மகான்கள் எண்ணற்ற தியாகிகள். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர் விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மறந்துவிட்டு கிடைச்ச சுதந்திரத்தை துச்சமான மதித்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? ஜனநாயகமாக இருக்குது என்பதை நினைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறான். நீங்கள் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்குறாரு ஒரு கேள்வி. ஆனந்தூர் சீமாட்டி வளையல் கடையினுடைய உரிமையாளர் ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். சீமாட்டி என்று சீமாட்டியாக இருக்க கடவுள் வாழ்க வாழ்க வாழ்க. அப்படி வாத்தியார் கேட்குறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா உங்களுக்கு உண்டு? ஆமாம் இருக்கிறாரு, அவர் தான் உலகத்தை படைச்சார் அப்படின்னு மாணவன் சொல்கிறேன். மாணவன் சொன்னோன்னு திரும்ப கேட்குறாரு, கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னா சாத்தானை படைச்சது யாருன்னு கேட்குறாரு. மாணவனுக்கு பதில் சொல்ல தயக்கம், கொஞ்சம் தயங்குறாரு. திரும்ப மாணவன் கொஞ்சம் நேரம் கழித்து ஆசிரியரை கேட்குறாரு, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, அனுமதி உண்டா? ஆசிரியரை அனுமதிக்கிறாரு. குளிர்நிலை என்பது பற்றி உங்களுக்கு என்னன்னு கேட்குறாரு. மாணவன் கேட்குறான், குளிர்நிலை உண்டா? ஆமாம் இருக்குது, குளிர் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. குளிர் இப்போ எல்லாருக்கும் குளிர் இல்லை, குளிர்நிலை இருக்குன்னு சொல்கிறாரு ஆசிரியர். மாணவன் சொன்னால் இல்லை, தப்பு, குளிர்நிலை இல்லை, வெப்பம் குறைவுதான் குளிர்நிலை உண்டாகுது. ஆக வெப்பம் குறைய எப்போது இருக்கிற வெப்பத்தை விட குறைஞ்சிச்சுன்னா நமக்கு குளிர் ஏற்படுது. அதனால் குளிர்நிலைன்னு ஒன்று தனியாக இல்லைன்னு மாணவன் சொல்கிறேன். அடுத்தபடியாக ஒரு கேள்வி வைக்கிறேன், இரவுன்னு ஒன்று உண்டா? ஆமாம் இருக்குல்ல, இரவு பகல் இருக்குது, இரவு இருக்குல்ல, இரவுன்னு ஒன்று இல்லை, பகல் வெளிச்சம் எங்கே குறையுதோ அங்கே இருள் வந்துடும்னார். அப்படின்னு சொல்கிற மாணவன் யார் தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. அவன் தான் இந்த உலக பேட்டு மாமேதையாக வளர்ந்தான். எந்த சிந்தனையும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? அவர் ஐசக் நியூட்டன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இது ஐசக் நியூட்டன். மரத்தில் உட்கார்ந்துருக்காரு, மேலேருந்து ஒரு பழம் விழுகுது. விழுந்த உடனே யோசிக்கிறாரு, ஆகா என்ன மேலேருந்து எப்படி கீழே விழுகும் அப்படின்னு யோசிச்சு ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் கீழே வரும். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போயாச்சுன்னா அப்புறம் மேலே தான் நிற்கும், கீழே வராது.
அந்த காற்று அழுத்தம் மேலே இல்லைன்னு அதை செய்து கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன். அவ்வளோ பெரிய விஞ்ஞானிக்கு ஒரு விஷயம் தெரியல. என்னது? ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் ஒரு குறை இருக்கும்ல. அதுபோல் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஆய்வு கூடம் வச்சுருக்கிறார். ஆய்வு கூடத்துக்கு எப்போதும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க, சுற்றி சுவர் இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு பூனை அந்த வழியாக வருது. பூனையை கூப்பிட்டு அவர் ரொட்டி துண்டு போடுறாரு. அது அப்படியே பழக்கமாகுது. எப்போ பார்த்தாலும் அந்த பூனை அந்த இடத்துக்கு வந்துடும். பூனையும் அவரும் ரொம்ப நெருக்கமாகிடுறாங்க. பூனை வந்து அவர் இல்லாமல் இருக்காது, அவர் இல்லாமல் பூனை இல்லாமல் அவர் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நெருக்கமாயிருச்சு. இப்போ என்ன, ஆய்வு கூடத்துக்கு பாதுகாப்பு வேணுமென்னு சுவர் வைக்கலாம்னு சொல்கிறார். சுவர் வைக்கிறதுக்கு சொல்கிற போது ஐசக் நியூட்டன் கொத்தனாரை கூட்டி சுவர் வைக்க சொல்கிறாரு. சுவர் வச்சுக்கிட்டே வராரு. வாசப்படி ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல வரும்போது சொல்கிறார் ஐசக் நியூட்டன், ஐயா அந்த இடத்துல ஒரு பெரிய துவாரம் ஓட்டை வைங்க, சன்னல் வைங்க. ஏன்னு கேட்குறாரு. தினமும் ஒரு பூனை நம்ம ஆய்வகத்துக்கு வரோம், நான் அதுக்கு பழங்கள் ஏதாவது கொடுப்பேன், அதனால் அது பாதையை நம்ம அடைச்சிட வேண்டாம், பூனை வர்ற பாதையவே அடைக்க வேண்டான்னாரு ஐசக் நியூட்டன். இங்கே யானை வர்ற பாதையை அடைச்சி பிடிச்சி சிவராத்திரி கொண்டாடுறாங்க. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் பாருங்கள், அவர் சொன்னார் வைங்கன்னாரு. சரின்னு அந்த இடத்துல ஒரு ஓட்டையை வச்சுட்டு சுவர் வச்சுக்கிட்டே வர்றார். சுவர் வச்சுக்கிட்டே வர்ற பொழுது மீண்டும் ஒரு சன்னல் வைக்க சொன்னார். எதுக்குன்னு கேட்டார் கொத்தனார். ஏற்கனவே ஒரு சன்னல் வச்சாச்சு, வாசப்படி வேறு இருக்குது, அப்புறம் எதுக்கு இன்னொரு சன்னல்னு கேட்டார். இல்லை அதில் பூனை வரும், இந்த சன்னலில் பூனையோட குட்டி வரும், அதுக்காக வைக்க சொன்னேன்னாரு. இப்போ கொத்தனார் ஒரு கேள்வியை கேட்டார் ஐசக் நியூட்டனை, ஏயா பூனை வந்த பாதையில் பூனை குட்டி வரக்கூடாதுன்னா இருக்குது, தனியாக ஒரு பாதை வைப்பாங்கன்னாரு. அவருக்கு சிந்தனையும் முடியலை. அத்தோடு அமைதி ஆனாராம். கடைசி அந்த பூனை தான் ஐசக் நியூட்டனுடைய ஆய்வகம் எரிகிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்படி தாவி குதிக்கிற போது வச்சிருந்த ரசாயன பொருட்கள் ஒன்றோடு மோதி தீ பிடிச்சி எரிஞ்சதாக நமக்கு வரலாறுகள் கற்பிக்குது. என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், யாரோட சேர்றோம், கூட்டணி வைக்கிறதுல பலமான விஷயமா இருக்குது. இப்போ இருக்கலாம் நேரடி இருக்கா இல்லையா, யாரோட கூட்டணி, மருதமணி கார்த்திக் ராஜா கூட்டணி பார்த்தீங்களா இல்லையா,